கர்த்தருடைய நாமத்தில் எல்லாருக்கும் வணக்கம். சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அருமையான ஒரு சங்கீதம். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, அதாவது தேவன் நம்ம ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை படைத்த தேவன் ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள, அதாவது அவருக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த தொடக்கமும் உள்ள முடிவும் உள்ள ஒரு பூமியை படைச்சு எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து வச்சிருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ள தேவன், எப்பவுமே இருக்க போகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பாருங்களேன், அருமையான ஒரு வசனம். முடிவும் தொடக்கமும் இல்லாத தேவன் இந்த உலகத்தை படைச்சு, நம்மளையும் படைச்சு, அவரோட சாயலில் நம்மளை படைச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அப்படின்னு இருக்குது. சதா காலங்களிலும் அப்படின்னு சொன்னால், காலம், சமயம், நேரம், இது எல்லாமே நமக்கு மட்டும்தான் பொருந்தும், கர்த்தருக்கு பொருந்தாதுங்க. காலம், சமயம், நேரம் எல்லாமே நமக்கு மட்டும்தான் பொருந்தும். அதனால் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்குதுங்க. நம்மளோட காலங்கள், நம்மளை பெற்று வெளியில் எடுத்து வளர்த்து எல்லா காலங்களிலும், அதாவது சின்ன வயசில் இருக்கும்போதும் கூட, வளர்ந்த போதும் கூட, வளர்ந்து இப்போ நம்ம கர்த்தரோடு இருக்கிறோம். எல்லா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். நம்முடைய தேவன் சொல்லி பாருங்கள், நம்முடைய தேவன், என்னோட தேவன். அதாவது நம்மளோட வீட்டில் ஏதாவது புதுசாக ஒரு காரோ இல்லை பைக்கோ வாங்கணுன்னு வைங்களேன். யாராவது கேட்டாங்கன்னா, இது யாரோட பைக்கு காரு அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எப்படி சொல்லுவோம்? நம்மளோட பைக்கு, நம்மளோட கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுவோம்ல. அதாவது நம்மளோட காராக இருக்கட்டும் இல்லை பைக்காக இருக்கட்டும், சதா காலங்களிலும் இருக்க போகிறது இல்லை. அப்படித்தானே? சதா காலங்களிலும் இருக்க போகிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழசாயிரும். பழசானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பிடிச்ச காரோ பைக்கோ இல்லை சைக்கிளோ பழசானாலும் அதை விற்க மாட்டாங்க. விற்காமல் வீட்டில் ஒரு மூலையில் வச்சுருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால், இது நான் முதல்ல வாங்கின பைக்கு, முதல்ல வாங்கின கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். நம்மளோட கார், நம்மளோட பைக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர் சதா காலங்களும் நம்மளுடைய தேவனாக இருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்குதுங்க. உங்களோட இளமை பருவத்தில் இருந்தபோதும், குழந்தையாக இருந்தபோதும், முதியவர்கள் ஆனபோதும், எல்லா காலங்களிலும் உங்களை படைத்த தேவன் நம்முடைய தேவனாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நமக்காக வந்து, நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு, நம்ம செஞ்ச எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து, நமக்காக அவர் மரித்து, சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் சமாதியிலிருந்து எழுந்து, அவர் ஜீவனுள்ள கர்த்தரா, ஜீவனுள்ள தேவனா, உங்களுடைய தேவனாகவும் என்னோட தேவனாகவும் நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட தேவன், என்னை படைத்த தேவன், என்னை ரட்சித்த தேவன், என்னை நடத்துகிற தேவன், எனக்கு உதவுகிற தேவன்,
எங்களோட குடும்பத்தை காப்பாற்றுற தேவன், குழந்தைங்களை காப்பாற்றுற தேவன் நம்முடைய தேவன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்முடைய தேவன் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை சுமக்கிறாரு, ஒரு போதகராக இருந்து போதிக்கிறாரு, ஒரு மேய்ப்பராக இருந்து நம்மளை மேய்க்கிறாரு, கூடவே இருந்து நடத்துகிறாரு. அது எப்போ வரையும் நம்மளை நடத்துகிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்திலேயே எப்படி இருக்குதுன்னா, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் அப்படின்னு இருக்குதுங்க. அதாவது நம்மளை தேடி வந்து நம்மளை மீட்டெடுத்து பாவங்களை மன்னித்து அவரோட நீதி வஸ்திரத்தை நமக்காக கொடுத்து நம்மளை நீதிமானாக அவரோட முன்னிலையில் நம்ம வாழ்கிறோம். நம்ம கூடவே இருந்து நடத்துகிற தேவன் விடாத, கைவிடாத, நம்மளை விலகாத ஒரு தேவனாக நம்ம கூடவே இருந்து நடத்துகிறாரு. எப்போ வரையா தேவனை இது மாதிரி நடத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, மரண பரியந்தம் அப்படின்னு இருக்குதுங்க. அப்படின்னா உங்களோட உயிர் மூச்சு, கடைசி உயிர் மூச்சு உங்களோட உடம்புலேருந்து போகிற வரையும் அவர் உங்கள் கூடவே, என்னோட கூடவே இருந்து அன்பு கூர்ந்து வழிநடத்தி